ஒரு அடி நீளம் இருக்கிற வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். அதில் மேலே இருக்கிற இந்த உர மாதிரி இருக்கிறத கத்தியை வச்சு கீறினீங்கன்னா அழகாக இதே போல் ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற பகுதியை எடுத்து மேலேயும் கீழேயும் கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துடாமல் ஒரு அளவுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ரவுண்ட்லேருந்து இதே போல் நார்களை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோ. நார்களை எடுத்ததுக்கப்புறம் இதே போல் கட் பண்ணி நம்ம தண்ணீரில் போட்டுடலாம், இல்லைன்னா சீக்கிரமாக கருப்பாயிரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சீரகம், 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 4 பல் பூண்டை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் அரை நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டு சேர்த்து 1/2 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த வாழைத்தண்டை நம்ம தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக அந்த பேன்லையும் விட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் அதில் நல்லா வடிகட்டி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். கொதி வந்த உடனே 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 கப் கொத்தமல்லி தலைகளை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சிறுநீரகத்தை ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய இந்த அற்புதமான சூப்பை வாரத்துக்கு 2 தடவை மட்டும் குடிச்சா போதும். தேங்க்யூ.